எல்லாருக்கும் வணக்கங்க. பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா? தொழில் பண்ணலான்னு இருக்கீங்களா? இல்ல தொழில் எப்படி முன்னேற்றலாம்னு இருக்கீங்களா? அவங்களுக்கு தான் இந்த பதிவுங்க. வாங்க பார்க்கலாம். தொழில்ல நிறைய அனுபவம் இருக்கவங்க, நிறைய பணம் இருக்கவங்க, உற்பத்தி தொழில் பண்ணுங்க, தப்பே இல்லைங்க. தொழில் அனுபவமும் குறைஞ்ச பணம் இருக்கவங்க, எந்த தொழில் வேணால் பண்ணுங்க, வியாபாரமாக பண்ணுங்க, சரியான பொருட்களை வந்து தேர்ந்தெடுங்க. இப்போ நாங்களே வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மசாலா பொடி பண்ணுறேன், ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், எப்படி விற்பனை பண்ணுறேன்னு சொல்லி நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருப்பீங்க. எங்களுக்கு உதவுங்கன்னு கேட்டிருப்பீங்க. ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத வீடியோ போடுங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறீங்கிறத நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் பார்த்துட்டு ஆன்லைனில் புரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க. இது ஒன்று தான் நல்ல வழிங்க. இதை விட்டால் நம்ம போய் அடுத்தவங்களை கேட்குறது, அடுத்தவங்ககிட்ட போய் ஒரு விளம்பரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி செலவு பண்ணுறது, அடுத்தவங்க யூடியூப்பில் ஒரு 20,000 30,000 செலவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன பொருள் வந்து நீங்கள் விற்பனை பண்ண விரும்புகிறீங்களோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். மக்கள் எந்த பொருளை அதிகமாக விரும்புகிறாங்க அப்படிங்கிற சொல்கிறத தேர்வு செய்யுங்க. சுலபமாக இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இருக்கிற வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுலபமாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம். இன்றைக்கி சிம்பிளாக குறைஞ்ச பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுங்க. குறைந்த முதலீடு, நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி ஒரு திருப்பூரில் கிடைக்கிற ஒரு டிஷர்ட் ஆகட்டும், சுடிதார் ஆகட்டும், சாரீ ஆகட்டும், கிஃப்ட் ஐட்டம், டாய்ஸ் ஐட்டம், எது வேணால் நீங்கள் வந்து ஆன்லைனில் தொழில் பண்ணலாங்க. ஸோ தொழில் பண்ணலான்னு இருக்கவங்களுக்கு ஆன்லைன் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி வியாபார வாய்ப்பு. உங்களுக்கு பொருள் கிடைக்கலன்னா நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷனுக்கோ ட்ரேட் ஃபேருக்கோ போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே பொருட்கள் கிடைக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் குட்ஸு, ஷூ ஐட்டம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான பேங்கிள்ஸு, நெக்லஸு, செயின்ஸு, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் ஃபேஷனாக இருக்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாமல் ஒரு பெரிய லெவலில் தொழில் பண்ணி உங்கள் முதலீடையும் உங்கள் நேரத்தையும் வந்து வீணாக்காதீங்க. தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கரெக்டான தொழில் தேர்வு செய்யுங்க. அதுவும் வியாபாரமாக தேர்வு செய்யுங்க. அதுவும் ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி தேர்வு செய்யுங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஆன்லைனில் பண்ணுங்கள். இப்போ நாங்களே பாருங்கள், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து கிராமத்தில் தான் இருக்கோம். சுற்றி வர பார்த்திங்கன்னா எல்லாம் டேம் ஏரியாங்க. மக்களோட ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை நாங்கள் வந்து இப்போ தான் தற்சமயத்தில் ஒரு 3 மாதம் முன்னாடி தான் சரி விற்பனை பண்ணலான்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். சில ஆர்டர்கள்லாம் ஆன்லைனில் வந்துருக்கு. இப்போ எடுத்து வச்சுக்கிறதுலாம் ஆன்லைன் ஆர்டர் தாங்க. மசாலா பொடி, ஹெல்த் மிக்ஸு, எண்ணெய் ஐட்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆர்டருக்கு தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து பொருளை போட்டோம்னா ஓரளவுக்கு வாடிக்கையாளர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நம்மளை தெரிஞ்சால் தானே வாங்குவாங்க. அதனால் ஓரளவுக்கு ஆன்லைனில் பண்ணிட்டுருக்குங்க. நீங்களும் எந்த பொருள் பண்ணாலும், எந்த ஒரு ஹெல்த் மிக்ஸோ இல்லை இன்றைக்கி நிறைய விதமான பொருட்கள்லாம் தயாரிக்கிறீங்க, உற்பத்தி பண்ணுறீங்க, நல்லா குவாலிட்டியாக பண்ணுறீங்க, கெமிக்கல்லாம் பண்ணுறீங்க, ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எது பண்ணாலும் அடுத்தவங்ககிட்ட கேட்கறத விட உங்கள் உற்பத்தியை வந்து நீங்கள் ஆன்லைனில் வீடியோ போடுங்க. அதே மாதிரி நீங்கள் புதுசாக தொழில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் தேர்வு செய்யுங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இருக்கிற வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பொருளை கரெக்டான பொருளை சூஸ் பண்ணி குறைந்த முதலீட்டில் நல்லா லாபம் செஞ்சு அனுபவத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தொழிலை நல்லா விரிவுபடுத்துங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் பெஸ்ட்டுங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.